அதை நம்பிடாதீங்க. இல்லைங்க, வியூவர்ஸே வரலைங்க போங்க. வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. அதுதான் சைலண்டாக வாட்ச் பண்ண இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு பார்க்கலாம். இல்லை கேட்க மாட்டீங்களா சொல்லுங்க. எதையாவது கேட்டு வியூவர்ஸை கொஞ்சம் ஏற்றுங்க. அறிவு இருக்காடா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அப்புறம் இருங்க, அந்த 6 பேர்ல 5 பேர் ஓடிடுவோம் சொல்லாம கொள்ளாம. கமாண்ட போடுங்களேடா அப்படின்னு சொல்லுங்க. கமாண்ட் பண்ணுங்க சாமி. வட்டம் வட்டம். இன்னைக்கு அவங்களா நம்மளான்னு பார்த்துலாம். சகலா என் அடியை பாடுறது இல்லையே. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி 2 பஞ்சர். ஓகே பார்த்தீங்களா, கேட்டவொடனே ஒருத்தர் ஓட்டாரு, 2 பேரும் ஓட்டாங்க, 6 பேர் இருந்தது. என்னாச்சு 7:45 ஆச்சு. இவ்வளோ நேரம் வியூஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் மேலேயாச்சும் இருப்பாங்களே, ஏன் வரல? சாமி யூடியூபே ஒரு 10 பேர் அனுப்பிவிடுங்க இந்த பக்கம். யூடியூப் சாமியோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அடி ஒன்று இடி மாதிரி விடும். அப்படித்தான் 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 அதேதான் அதேதான் அதேதான். அப்படியே மீசையை முறுக்கிட்டு போனோம், சண்டைக்கு வாங்குறான்னு. நம்ம இங்கே எகிரின்னு போனோம், ஆனால் வரும்போது மீசையை கீழே இறக்கி வரும். ஏன்னா தோக்கிறது நம்ம தானே, வெளில காட்டிக்கூடாது. போகும்போது மட்டும் முறுக்கின்னு போயிடணும். என்ன நான் சொல்றது சரிதானே? 4 இட்லி 1 வடை. இட்லி பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்லை அவன் தலையில வைக்கிறதா இருக்கணும். ஓகே 6 பேர் மறுபடியுமா? வாங்க சாமி வாங்க சாமி, கமாண்டா போடுங்க சாமி. மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்குற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யார் பார்த்த? யாரும் ஒருத்தர் மயங்கி போய் வராதா என்னன்னு தெரியலையே. கமாண்டே வரல. கமாண்டே ஷோ ஆகல. நீங்க போட்ட கமாண்டு, நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ என்னால் படிக்க முடியல. இன்னொரு ஐடி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஐடியில் வந்து கமெண்ட்டை போடுங்க, பேசுவோம். எப்படியும் நீங்க ஒழுங்கா போட்டிருக்க மாட்டேன், திட்டி தான் போட்டிருப்பேன். அப்படித்தானே? அப்படித்தான் அர்த்தம். ஐயோ என்னாச்சு என்னாச்சு? ராஜேஷ் குமார் என்ன தப்பா திட்டி இருக்காரா? இல்ல உங்க கமெண்ட் வருது, அவரு கமெண்ட் வரல. அவர் ஏதோ பேட் கமெண்ட் போட்டிருக்கணும், அவரை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. வரதெல்லாம் இதானே ஏடா கூட வச்சிருக்கீங்களா? ஒழுங்கா கமெண்ட் போட்டா ஒழுங்கா ஷோ ஆகலாம். அவங்க ஒழுங்கா போடுறதே இல்லை, அதனால யூடியூபே பார்த்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அவரு போயிட்டு வராசா, போயிட்டு பாவம் புள்ள இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணிருப்பாரு. நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். இல்ல பயப்பட வேண்டாம், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சாமியோ சாமி. அந்த யூடியூப்ல பேடு கமெண்ட் யாராவது பண்ணாக்கா அவங்கள பிளாக் பண்ணணும்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லைன்னா நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். இவன் தப்பா கமெண்ட் பண்ணா இவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கலாம், அப்படிதான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இருக்கியாப்பா? சண்டைக்கு வர சண்டைக்கு வரியா சுண்டக்கா மாமா? போயிட்டியா? தெரியும் எனக்கு.